அத்தியாயம் 28 பட்டுப்பாதை உலக வணிகத்தின் பொற்காலம். செங்கிஸ்கான் உலகை வென்றது வெறும் அழிவிற்காக மட்டுமல்ல, அவன் உலகளாவிய வர்த்தகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர விரும்பினான். அவன் உருவாக்கிய மங்கோலிய பேரரசு பசிபிக் பெருங்கடல் முதல் ஐரோப்பாவின் எல்லை வரை பரவியிருந்தது. இதனால் உலகப் புகழ் பெற்ற பட்டுப்பாதை இப்போது ஒரு தனிநபரின் பாதுகாப்பிற்குள் வந்தது. மங்கோலியர்களின் ஆட்சிக்கு முன்னால் வணிகர்கள் இந்த பாதையில் செல்வதற்கு 5 முறைக்கு மேல் வரி செலுத்த வேண்டும், மேலும் கொள்ளையர்களின் பயம் எந்நேரமும் இருக்கும். செங்கிஸ்கான் ஒரு புதிய விதியை உருவாக்கினார். ஒரு கன்னிப்பெண் தனது தலையில் ஒரு தங்கக் கிண்ணத்தை வைத்துக் கொண்டு இப்பேரரசின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு எவ்வித அச்சமும் இன்றிச் செல்லலாம். இது வெறும் மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அல்ல. செங்கிஸ்கான் தனது வீரர்களைக் கொண்டு வணிகப் பாதைகளை அசாத்தியமான முறையில் பாதுகாத்தார். திருடுபவர்களுக்கும் வணிகர்களை துன்புறுத்துபவர்களுக்கும் உடனடி மரண தண்டனை வழங்கப்பட்டது. பாக்ஸ் மங்கோலிகா எனப்படும் இந்த மங்கோலிய அமைதி காலம் உலக வணிகத்தில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கியது. சீனாவிலிருந்து பட்டு மற்றும் பீங்கான் பொருட்களும், இந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்களும், மத்திய ஆசியாவிலிருந்து கம்பளங்களும் உலகெங்கும் தங்கு தடையின்றி பரவின. செங்கிஸ்கான் காகித பணத்தை பயன்படுத்தத் தொடங்கினான், மேலும் வணிகர்களுக்காக விரிவான தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டன. வர்த்தகத்தின் மூலமாக அறிவு மற்றும் தொழில்நுட்பமும் பரிமாறப்பட்டன. சீனர்களின் வெடிமருந்து மற்றும் அச்சு இயந்திரம் மேற்கத்திய உலகிற்கு பரவியது, அதேபோல அரேபியர்களின் மருத்துவமும் வானியலும் சீனாவிற்குச் சென்றன. செங்கிஸ்கான் எந்த ஒரு மதத்தையோ அல்லது இனத்தையோ சார்ந்தவனல்ல என்பதால் அவன் எல்லா தரப்பு மக்களையும் வணிகத்தில் ஈடுபட ஊக்குவித்தான். அவரது ஆட்சியில் வரி விகிதங்கள் மிகவும் குறைவாக இருந்தன, இது வணிகர்களை பெரும் லாபம் ஈட்டச் செய்தது. ஒவ்வொரு வணிகக் குழுவும் ஒரு மங்கோலிய அதிகாரியால் கண்காணிக்கப்பட்டது. அந்த அதிகாரிகள் வணிகர்களிடம் எவ்வித லஞ்சமும் பெறக்கூடாது என கடுமையான உத்தரவிடப்பட்டிருந்தது. ஒரு வணிகர் தனது சரக்குகளை இழந்தால் பேரரசு அவருக்கு ஈடுகட்டும் என்ற விதி அன்றைய வணிக உலகில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது. செங்கிஸ்கானின் ஆளுமை என்பது வெறும் ஒரு போர்க்களத்தின் கோட்டைகளில் மட்டுமல்ல, அது வணிகர்களின் கல்லாப் பெட்டிகளிலும் இருந்தது. இந்த உலகளாவிய வணிகப் பிணைப்பு செங்கிஸ்கானின் பேரரசை பொருளாதார ரீதியாக பலப்படுத்தியது. அவனது போர் வீரர்களின் சம்பளம் மற்றும் இராணுவச் செலவுகள் அனைத்தும் இந்த வணிக வரிகள் மூலமாகவே ஈடுகட்டப்பட்டன. செங்கிஸ்கான் ஒரு மாபெரும் வர்த்தகத் தூதராக திகழ்ந்தார். அவன் நாடுகளை வென்றதுடன் நில்லாமல் அவற்றை பொருளாதார ரீதியாக ஒன்றிணைத்தது அவரது நிர்வாகத் திறமைக்கு ஒரு சான்று. ஆனால் இந்த வணிகப் பாதைகள் பிற்காலத்தில் ஒரு கொடூரமான நோயான கருப்பு மரணம் பரவுவதற்கும் காரணமாக அமைந்தன என்பது ஒரு சோகமான உண்மை. எனினும் செங்கிஸ்கான் உருவாக்கிய அந்த உலகளாவிய பிணைப்பு ஒரு நவீன உலகத்திற்கு அடிகோலியது. வணிகத்தின் சக்கரங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. மங்கோலிய பேரரசின் புகழ் பட்டு துணிகளில் பின்னப்பட்டு உலகெங்கும் பரவியது. செங்கிஸ்கான் ஒரு மாபெரும் செல்வத்தின் அதிபதியாக திகழ்ந்தார்.